10 வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி தன்னுடைய ஆட்சி முடியும் பொழுது திருப்பி எலெக்ஷனுக்கு போகும் பொழுது மக்கள்கிட்ட என்ன சொல்லி வாக்கு கேட்கணும் அல்லது ஓட்டு கேட்கணும்னா, இதுவும் பெரிய பொய். இது நீங்க இன்னைக்கும் சொல்றேன், அறிவு இருக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். நான் 2014 என்ன சொன்னார் தெரியுமா? ஆட்சிக்கு வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேன்னு சொன்னார். 30 லட்சம் அரசு வேகன்சிஸ், கவர்மெண்ட் வேகன்சிஸ் நிரப்பும். இது பாசிபிள். தமிழ்நாட்டுக்கு உகந்த, தமிழ்நாட்டுக்கு தேவையான கொள்கைகளை நீங்க பேசாம இருந்தீங்க. இன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் மீதான பிரதமர் மோடி அவர்களின் பல்வேறு விதமான குற்றச்சாட்டு குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான இனியன் ராபர்ட் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய நிலையில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் மீது வைத்த குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, காங்கிரஸ் ஆட்சியின் போது தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அது எடுபடலை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்தியாவில் உள்ள செல்வங்களை அபகரித்து அதிக குழந்தைகளை பெற்றுக்கொண்ட சமூக மக்களுக்கு பகிர்ந்தளிக்க காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி திட்டமிட்டப்பட்டுள்ளதாக பிரதமருடைய பரப்புரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், அதாவது 10 வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி தன்னுடைய ஆட்சி முடியும் பொழுது திருப்பி எலெக்ஷனுக்கு போகும் பொழுது மக்கள்கிட்ட என்ன சொல்லி வாக்கு கேட்கணும் அல்லது ஓட்டு கேட்கணும்னா, நாங்கள் 10 வருஷம் என்ன சாதனை பண்ணியிருக்கோம்னு சொல்லணும். குறிப்பாக இந்தியாவில் எவ்வளவு வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்கோம்னு சொல்லணும். 2வது, எவ்வளவு பெண்கள் படித்து முன்னேறி இருக்காங்கன்னு சொல்லணும். 3வது, இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடு எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் போக்கியிருக்கோம்னு சொல்லணும். 4வது, வறுமையிலிருந்து மக்களை மீட்டிருக்கோம்னு சொல்லணும். இதுதான் அடிப்படையிலேயே ஒரு கட்சி ஆட்சி முடியும் பொழுது மக்கள் எதிர்பார்க்கின்ற கருத்துக்கள். ஆனால் இந்த கட்சி மட்டும் விசித்திரமாக இதை எதையுமே தெளிவாக பேசாமல், ஏன்னா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது வேற விஷயம், இதை பற்றி எதுவுமே பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் கச்சத்தீவு இருக்கிற பிரச்சனையை உள்ளே கொண்டு வர்றது, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் இருக்கிற பிரச்சனையை கிளப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. அப்போ நல்லா தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு, அவங்க தோல்வியினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க. தோல்வியினுடைய விரக்தியில் பிரதமர் நரேந்திர மோடி உளறிக்கிட்டு இருக்கிறாருன்னு நமக்கு நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னா, பிரதமர் பதவிக்கான மாண்புகளை சற்றும் மதிக்காமல், ஏன் பதவியை தாண்டி ஒரு வயசு இருக்குல்ல, ஒரு 73 வயது ஒரு முதியவர்னே வச்சுப்போமே, அந்த வயதுக்கேற்ற வார்த்தைகள் ஒரு வாயில வருது. ஆனால் நிச்சயமா இல்லை, ஒரு பொறுப்பில்லாத வார்த்தைகள் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போது என்ன புரியுதுன்னா, இவங்க தோல்விக்கான அந்த எல்லையில் இருக்கிறாங்க. அந்த அந்த விஷயத்தில் என்ன சொல்லி மீண்டும் ஆட்சிக்கு வந்துட முடியும்னு தான் இது மாதிரியான கருத்துக்களை இவங்க பூதாகரமாக்குறாங்கன்னு நான் பார்க்குறேன். நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் எந்த இடத்துலையுமே சொத்துக்கள் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அது ரொம்ப தெளிவாக எழுதியது. எப்படின்னா, உங்களுக்கு இந்தியாவில் 1% மக்கள் கிட்ட மட்டுமே பெரும்பான்மை, கிட்டத்தட்ட 60 விழுக்காடு இந்தியாவினுடைய வளங்கள் குவிந்து இருக்கின்றன. அதை சீர் செய்கிறதுக்கு நம்ம சில நடவடிக்கை எடுப்போம். அரசியல் திட்டங்கள் மூலமாக, பாலிசிஸ் மூலமாக, கொள்கைகள் மூலமாக நாங்கள் எடுத்து இங்கே குவிந்துள்ள செல்வங்களையும் வளங்களையும் நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போன்றது தான் அதனுடைய நோக்கம். நாங்கள் ஒரு சர்வாதிகார ஆட்சியில் இருக்கிற மாதிரி நிலங்களை பிடுங்கி இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்குறோன்ற மாதிரியெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. எந்த இடத்துலையும் எழுத்துப்பூர்வமாக இல்லை. இது எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், இது ஆதாரம். இது அறிவு இருக்கக்கூடியவங்க, எழுத படிக்க தெரிஞ்ச யாராக இருந்தாலுமே படித்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அதில் இருக்கிறது பொய்ன்னு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதை திரிச்சு பேசுகிறார். காங்கிரஸ் கட்சி எந்த இடத்துலையுமே இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் சொத்தை கொடுப்போம்னு நாங்கள் சொல்லவே இல்லை. முதல்ல சொத்தை கொடுப்போன்னு நாங்கள் சொல்லலை, அதுவும் இஸ்லாமியர்கள் கொடுப்போம் நாங்கள் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அப்போ இது முழுக்க ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறதுமாங்களா, அந்த மாதிரி ஒரு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைச்சி ஒரு பொய்யை மக்கள்கிட்ட பேசியிருக்காங்க. குறிப்பாக ராஜஸ்தானில் தான் பேசியிருக்காரு. அங்கே ஏன்னா அங்கே குறிப்பாக அங்கே இந்து முஸ்லீம்களிடையே பிரச்சனை ஏற்படுத்த முடியுமா, அதன் மூலமாக பெரும்பான்மை இந்து மக்களினுடைய வாக்கு வங்கியை உருவாக்க முடியுமா என்ற ஒரு சில்லறத்தனமான ஒரு நடவடிக்கை தான். 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது 2006ஆம் வருடம் இது குறித்து அவர் பேசியிருக்கிறாரு. சிறுபான்மை சமூகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கணும்னு பேசியிருக்கிறாரு. அதை தான் நீங்கள் கருத்தில் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எழுதியிருக்கீங்க அப்படின்னு அதையும் கோட் பண்ணி பேசுகிறாங்க. அதுவும் தவறான கருத்து. அன்னைக்கு 2006 டாக்டர் மன்மோகன் சிங் எதை குறிப்பிட்டு பேசியிருந்தார்னா,
இந்தியாவில் உள்ள வளர்ச்சி, இந்தியாவில் நடக்கக்கூடிய வளர்ச்சியோ முன்னேற்றமோ இது யாருக்கு போய் சேரணும்னா இந்தியாவில் வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பழங்குடியின சிறுபான்மை மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு அவர் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். வறுமையில் உள்ள மக்களுக்கு சேரணும், சமூக வறுமையில் உள்ளவங்களுக்கு சேரணும், சமூகத்தில் பின்தங்கி உள்ளவங்களுக்கு போய் எல்லாமே போய் சேரணுன்றது தான் அவருடைய முக்கியமான குறிப்பு. ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, நம்ம ட்ரைபல்ஸ்ன்னு பேசுகிறோம்ல, மைனாரிட்டிஸ், இவங்க எல்லாருக்கும் வந்து இந்தியாவுடைய முன்னேற்றம் போய் சேரும். அப்படின்னா இந்தியாவில் ஏற்படக்கூடிய முன்னேற்றமோ வளர்ச்சியோ எல்லாருமே பணக்கார குறிப்பாக சொல்லணும்னா உயரசாதி மக்களுக்கு மட்டுமே போய் சேருது. அந்த 3% இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க, சொத்து சுகத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி கூடாது, வளர்ச்சியும் முன்னேற்றமும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். இதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வெட்டி ஒட்டி இவங்க எப்பவும் போல ஒரு பொய்யை தவறாக பரப்பியிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கி இது இன்டர்நெட் காலம். இன்றைக்கி யூடியூப்லையோ இன்டர்நெட்லேயோ யார் வேணாலுமே அறிவு இருக்கிறவங்க இதை போய் தெரிஞ்சுக்க முடியும். குறைந்தபட்சம் எழுத்தறிவு இருந்தாலே, எழுது படிக்க தெரிஞ்ச அறிவு இருந்தாலே என்ன காங்கிரஸ் உடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்க முடியும். அப்போது நீங்கள் இதையும் அவங்க தமிழ்நாட்டில் சொல்லலாம்னு யோசிக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் சொன்னால் இங்கே இருக்கிற மக்களுக்கு எழுத்தறிவு உண்டு, படிப்பறிவு உண்டு. நீங்கள் போய் சொல்கிறீங்க, உடனே என்ன பண்ணுவோம், கூகுளில் போயிட்டு அறிக்கை எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்துருவான். ராஜஸ்தானில் வந்து உங்களுக்கு கல்வி விகிதம் கம்மி, உத்தரப்பிரதேச கல்வி விகிதம் கம்மி உங்களுக்கு. அப்போ அங்கே போய் சொன்னால் வேணா எடுத்து படிக்கவா போகிறான், சொல்லுவோம், அடிச்சு விடுவோம், அவன் நம்பிட்டு போவான், நம்பி இந்து மக்களுக்கு ஆபத்து நினைச்சு ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறார். இது முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு கருத்து. அப்போ தமிழ்நாட்டில் ஏன் இதை பேசுகிறேன்னா, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பயம், இங்கே உள்ள மக்கள் பகுத்தறிவோடு இருக்கிறாங்கன்ற அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்குல்ல. அப்போ இப்படி தான் நாங்கள் முதல் கட்ட தேர்தல் முடித்து விட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து பேசியிருக்காரு. எக்ஸாக்ட்லி, ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு, 2ஆம் கட்ட தேர்தல் கேரளாவில் முடிச்சுட்டு, மீதி 3, 4, 5, 6 எல்லாம் முழுக்க வட இந்தியாவில் வருது. அப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இதை விட மோசமான தவறான கருத்துக்கள் இன்னும் எதிர்பார்ப்பீங்க நீங்கள். இப்போ விழிப்புடன் இருக்க வேண்டியது யாருன்னா மக்கள் தான். 10 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை திருப்பி திருப்பி கேட்கணும். 2014 மோடி என்ன சொல்லி ஓட்டு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நான் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னு சொன்னார், இந்தியாவை கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவேன்னு சொன்னார், வேலைவாய்ப்பு 2 கோடி வேலைவாய்ப்பு உருவாக்குவேன்னு சொன்னார், இந்தியாவில் வறுமையிலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வருவேன்னு சொன்னார், வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் சொன்னார், பெண்களுக்கு கேஸ் விலை குறைப்பேன்னு சொன்னார், பெட்ரோல் விலை குறைப்பேன்னு சொன்னார், டீசல் விலை குறைப்பேன்னு சொன்னார், அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபா கொண்டு வருவேன்னு சொன்னார். இதெல்லாம் பொய். இதில் ஒன்று கூட செயலை புரியும். மக்கள் இதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, மதத்துக்கு ஓட்டு போடல. அப்போது இவங்க சொல்லக்கூடிய இந்து மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க கேஸ் விலையில் இந்து மக்கள் பாதிக்கப்படலையா? பெட்ரோல் விலை உயர்வில் இந்து மக்கள் பாதிக்கப்படலையா? யாரை ஏமாத்துறீங்க? அப்போ நீங்கள் முழுக்க முழுக்க கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட்டுட்டு, இந்தியாவில் உள்ள ஒரு 3% உயர்சாதி மக்களுக்கு நீங்கள் ஆதரவாக செயல்பட்டுட்டு, இங்கே உள்ள இந்துக்களும் இஸ்லாமியர்கள் அடிச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இது உங்களுடைய குரூரமான ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது. இது இந்தியாவுக்கு ஒத்துவரா சித்தாந்தம். நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா, இந்த 2024 தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய தோல்வி சந்திக்க போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் உருப்படவே மாட்டீங்க. ஏன்னா இந்திய மக்கள் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டாங்கன்றதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. இப்போது 2004 2014 வரையில் 10 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் வந்து அந்த தாழ்த்தப்பட்ட, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு இருந்த அந்த இடஒதுக்கீடு சதவீதத்தை குறைத்து இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்கின்ற முயற்சியில் காங்கிரஸ் அரசாங்கம் ஈடுபட்டது. அந்த முயற்சியை வந்து உச்சநீதிமன்றமும் அடுத்து ஆட்சிக்கு வந்த பாஜக அரசாங்கம் ரத்து செய்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைத்து பேசிட்டு வருவது எப்படி பார்க்குறீங்க சார்? இதுவும் பெரிய பொய். இது நீங்கள் இன்றைக்கும் சொல்கிறேன், அறிவு இருக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். நான் இந்தியாவிலேயே சமூக நீதிக்காக குரல் கொடுத்தது திராவிட இயக்கங்கள். அதன் பிறகு இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்டியது காங்கிரஸ் கட்சி தான். நீங்கள் முதல்ல ஓபிசிக்கான கமிஷனை, இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லி அமைக்கப்பட்ட காலேக்கார் கமிஷன் அமைத்தது நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசு. ஓபிசி இடஒதுக்கீடை அமல்படுத்தியது நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு. வேலைவாய்ப்பில் ஓபிசிகளுக்கான கல்வியில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு. அதே மாதிரி SC STக்கான அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடை அமல்படுத்தியது, அதுக்கு உறுதுணையாக நின்றது காங்கிரஸ் அரசு. அன்றைக்கு இதே இந்து மகாசபை அதை எதிர்த்த பொழுது காங்கிரஸை சார்ந்த உறுப்பினர்கள்லாம் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி அரசியல் சாசன அமர்வில் பேசி அது கொண்டு வந்திருக்குது. அப்போ இந்தியாவில் சமூக நீதி எந்த பிரிவு எடுத்துக்கிட்டாலுமே காங்கிரஸ் கட்சியின் பங்களிப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், பிஜேபி ஒன்று சொல்லுங்க, நீங்கள் 2 வேணாம், 1 சொல்லுங்கள். சமூக நீதிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு 1 சொல்லுங்கள். நீங்கள் 1 கூட கிடையாது அவங்க சொல்கிறதுக்கு. இன்னும் சொல்ல போனால் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தக்கூடாதுன்னு முழுக்க போராட்டம் பண்ணது ஆனால் அத்வானி தலைமையிலான பிஜேபி அரசு. அப்போது இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் நாங்கள். இன்றைக்கி நீங்கள் என்ன ஒரு பச்சை போய் சொல்கிறீங்க, இடஒதுக்கீடு நாங்கள் இஸ்லாமியர்கள் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. எப்படி நீங்கள் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்கள் கொடுக்க முடியும்? ஏன்னா இந்தியாவில் வந்து 80% மேலே வந்து இந்துக்கள், 20% தான் வந்து முஸ்லீம், மற்ற சமூக மக்கள் இருக்காங்க. இப்போ 80% மக்களுடைய செல்வங்களை
மற்ற சமூக மக்கள் கொடுக்கும்போது மெஜாரிட்டி மக்கள் எப்படி அனுமதிப்பாங்க? இது லாஜிக்கே கிடையாது சார். இல்ல நீங்க கொடுத்தா தானே பிரச்சனை. இதான் கொடுக்க போறது முடியாது, கொடுக்க முடியாது. பிராக்டிக்கலி இது இம்பாசிபிள். அது அப்போ கொடுத்துருவீங்கன்னு சொல்லி மக்கள் மனசுல ஒரு இன்செக்யூரிட்டி ஏற்படுத்துறாங்க, ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க, ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த பிஜேபி RSS சார்ந்தவங்க எப்பவுமே இந்த மாதிரி தான் பயத்தை ஏற்படுத்தி தேர்தல் நேரத்தில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை வெளியிட்டு நரேந்திர மோடி அமெரிக்கா போறாரு, இங்கிலாந்து போறாரு, பிரான்ஸ் போறாரு, ஜெர்மனி போறாரு. அங்க எல்லா நாடுகள்லயுமே ரொம்ப மென்மையா பேசுறாரு, ஒத்துமைன்னு பேசுறாரு, சமத்துவம்னு பேசுறாரு, ஜனநாயகம்னு பேசுறாரு. ஆனா இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தேர்தலில் மட்டும் இந்த மாதிரி கேவலமா பேசுறாங்க. இப்போ அமித்ஷா என்ன பேசுறாரு? 20% அவங்க 80% நாங்கிறாரு. இவர் யோகி ஆதித்யநாத் என்ன பேசுறாரு? நாங்கள் உடைகளத்துக்கு கண்டுபிடிப்போம், அவங்க யார் எந்த மதத்தை சார்ந்தவன் பேசுறாரு. அப்போ உங்களுடைய போக்கு எவ்வளவு கேவலமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன், பிஜேபிக்காரங்க RSS அமைப்பை சார்ந்தவங்க எவ்வளவு கேவலமானவங்கன்னா, காந்தியை படுகொலை செய்த கோட்ஸே கையில இஸ்மாயில்னு பச்சை குத்திக்கிட்டு காந்தியை கொன்னது முஸ்லீம்னு பரப்பினாங்க அந்த ஒரு நாள்ல. அன்னைக்கு மட்டும் லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு நேரு அன்னைக்கு இல்லாம இருந்திருந்தா இந்தியாவே சுடுகாலம் மாறி இருந்திருக்கும். அன்னைக்கு உடனடியாக அன்னைக்கு இருந்த பிரதமர் நேரு வந்து ரேடியோவில் வந்து அறிவிச்சார், காந்தியை படுகொலை செய்தது ஒரு RSS அமைப்பை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னார். ஹிந்துன்னு கூட சொல்லலை, ஏன்னா இந்து மக்கள் வேற, RSS அமைப்பு வேற. அப்போ நீங்க எவ்வளவு கீழ்த்தரமா நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா, அப்பவே 7 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருந்தீங்கன்னா கையில இஸ்மாயில் பச்சை குத்திட்டு சுட்டிருப்பீங்க நீங்க. அந்த நிமிஷத்துல கலவரத்தை ஏற்படுத்தணும்னு. அப்போ அதனுடைய அந்த ட்ரெண்ட் இப்போ வச்சிருக்காங்க அப்படியே. அதே மாதிரி மக்களை குழப்பத்தில் வச்சுக்கிட்டு, கார்பரேட் கம்பெனிகளை வேலை வச்சுக்கிட்டு, இந்தியாவில் உயர் சாதி மக்களை வேலை வச்சுக்கிட்டு, கீழே இருக்கிற மக்களை பூரா முட்டாளா வச்சுக்கிட்டு, அவன் வட இந்தியாவில் ட்ரெயினை பிடிச்சிங்க வரான் வேலை செய்யறதுக்கு. அங்கே நீங்கள் கல்வி கொடுத்துருந்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு ஏற்படுத்திருந்தீங்கன்னா, அவங்க ட்ரெயினில் வராங்க தொத்திக்கிட்டீங்க தமிழ்நாட்டு வேலைக்கு, திருப்பூர் வேலைக்கும், சென்னையில் வேலைக்கும். அவன் அப்போ நீங்கள் அங்கே என்ன செஞ்சீங்கன்னு பெரிய கேள்வி இருக்குல்ல. அவனை நீ மதத்தை ஊட்டி இன்னைக்கு அவன் விழிப்புணர்வு வச்சுட்டான். அங்கேருந்து வர்றவங்க கேளுங்க, நீங்கள் அங்கேருந்து வேலை செய்கிற வடக்கண்ட கேளுங்க நீங்கள், அவன் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைம்மா இங்கே தான் எல்லாம் இருக்குங்கிறான். அப்போ ஏன் ஊரில் இல்லைன்னா அவன் சொல்கிறான் அங்கே எல்லாம் மதத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க, அவங்களுக்கு வேலை எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறான். அப்போது அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. உத்தரப்பிரதேஷ் யார் ஆட்சியில் இருக்கா? நீங்கள் தான் இருக்கீங்க. மத்திய பிரதேஷ் இருக்கா? நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. குஜராத்தில் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. ராஜஸ்தான் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. 12 மாநிலங்கள் பாஜக அரசு, 5 மாநிலங்களில் பாஜக கூட்டணி அரசாங்கம், 17 மாநிலங்களில் வந்து பாஜக அரசாங்கம் நடைபெற்று வருகிறது. 3 மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் அரசு நடைபெற்று வருகிறது. மற்ற மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சியோட ஆட்சி நடைபெற்று வருகிறது. அப்போ நீங்கள் அந்த மாநிலத்தில் அந்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 2 கோடி வேலைவாய்ப்பை உருவாக்கியிருந்தீங்கன்னா, ஒரு வேலை உருவாக்கியிருந்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த மாதிரியான வேலையின்மை நிலவாது. இப்போ தமிழ்நாட்டில் அது எஃபெக்ட் ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை ரொம்ப எஃபெக்ட் கம்மி தான். ஏன்னா இங்கே என்னன்னா, இங்கே ஆங்கில வழியில் படிக்கிறதுனால மாணவர்கள் இளைஞர்கள் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் சைடோ மேனேஜ்மெண்ட் சைடோ எங்கேயோ போயிட்டு அக்காமடேட் ஆயிடுவாங்க. ஆனால் வட இந்தியாவில் ஹிந்தி வழியில் படிக்கிறதுனால அவங்களுக்கு கார்பரேட் சைடும் போக முடியாது, மேனேஜ்மெண்ட் சைடும் போக முடியாது, கால் சைடில் கூட போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறான், அவன் ஒரு 10th or 12th படிச்சிருந்தா கூட அவன் லேபர் வேலைக்கு தான் வர முடியுது. அவன் டிகிரி முடிச்சிருந்தா கூட அவனுக்கு இங்கிலீஷ் தெரியலன்ற ஒரு காரணத்தினால அவன் லேபர் வேலைக்கு வரான். அவன் இங்கிலீஷ்ன்ற ஒரு மொழி அவன் படிச்சிருந்தானா அவன் மற்ற வேலைக்கு போயிருக்க முடியும். நீங்கள் அவனை இங்கிலீஷ் தெரியாம ஆக்கிட்டீங்க, நீங்கள் அங்கே ஹிந்தி திணிச்சிருக்கீங்க அவனை நீங்கள். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் வட இந்தியா வச்சுருக்கீங்க. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் அதை உணரணுமா இல்லையா? இந்தியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனையே வேலையின்மை தான். 2020 எடுத்த டேட்டாவில் 14.6% வேலையின்மை நிலவுன்னு சொல்லியிருக்காங்க. CMI உங்கள் டேட்டா சொல்லியிருக்கு. இது CMI டேட்டா. பட் நிறைய தனியார் நிறுவனம் எடுத்த டேட்டாவில் 45 விழுக்காடு அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை இருக்குது. அதாவது படித்த இளைஞர்களுக்கு படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கல, படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை கிடைக்கும், ஆனால் படித்த படிப்புக்கான வேலை கிடைக்குதுன்னா இல்லை 10 வருஷத்தில் இல்லை. அப்போ அதை பற்றி மோடிக்கு பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? விவாதத்துக்கு அவங்க நான் கூப்பிட்றோம், தைரியம் இருக்க அவங்க பேசுறதுக்கு. அதை பற்றியே பேச மாட்டாங்க பாருங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே அயோக்கியத்தனம், பச்சை போய் நீங்கள் பேசிக்கிறீங்க நான் சொல்கிறேன். இப்போது இந்தியாவில் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி 55 ஆண்டுகள் நடைபெற்றது ஏறக்குறைய. இப்போ இந்த கடந்த 2014 24 வரையில் 10 வருஷமாக 2 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வி விட்டதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, நீங்கள் 13 மாநிலத்தில் இன்னைக்கு இந்தியாவில் 13 மாநிலத்தில் பிஜேபி நேரடியாக ஆட்சிக்கு வரவே இல்லை. எதிர்கட்சிகளை சீர்குலைத்து பின்னாடி முதுகில் குத்தி அந்த கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்த்து நேரடியாக ஜெயிக்க வக்கு இல்லாமல் இப்படி ஆட்சி பிடிச்சிருக்கீங்க 13 மாநிலத்தில். குறுக்கு வழியில் கொள்ளைப்புறமாக ஆட்சி பிடிச்சிருக்கீங்க. அப்போ நாங்கள் தான் இந்தியாவில் பலமாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? 13 மாநிலத்தில் நேரடியாக ஜெயிக்கல, மக்கள் உங்களை விரும்பவே இல்லை. இன்றைக்கும் இந்தியாவில் 68 விழுக்காடு மக்கள் உங்களை பிடிக்காதவங்க தான் இருக்காங்க. 32% தான் உங்கள் ஓட் பேங்க். 2019 நீங்கள் வாங்கின வாக்கு வங்கி 32% தான். உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க 32% தான். அந்த 32 இப்போ இருக்குமான்னு தெரியாது. எப்படி பார்த்தாலும் மீதி இருக்கிற 68 விழுக்காடு மக்கள் உங்களை விரும்பாதவங்க இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
அவங்க எல்லாம் இந்தியா கூட்டணி ஓட்டு போடுவாங்களா? அது அது அந்த அந்த ஓட்டை ஒருங்கிணைக்கணுன்றதுக்கு தான் இந்தியா கூட்டணி உருவாக்கியிருக்கோம். ஏன்னா போன பாராளுமன்ற தேர்தலில் இந்த 68 விழுக்காடும் ஒரு கட்சிக்கு விழலை, பல கட்சிக்கு விழுந்ததுனால வாக்குகள் சிதறிடுச்சு. அதன் அடிப்படையில் ஒரு சின்ன குழந்தை கேட்டால் கூட தெரியும் 32 பெரிய நம்பர், 68 பெரிய நம்பர். ஆனால் 68 தான் பெரிய நம்பர். ஆனால் 68 ஏன் ஜெயிக்கலன்னா இல்லை ஒன்றா நிற்கல. ஆனால் 32% வாக்கு வாங்க 303 இடத்துல ஜெயிச்சு தனிப்பெரும்பான்மையோட தான் பாஜக ஆட்சி அமைச்சாங்க. ஆமாம், அந்த தனிப்பெரும்பான்மை வேணும்னா நம்ம எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்ததான் கட்சியுடைய சக்தி ஒன்றா சேருவாங்க. சக்திகள் பிரிந்துருச்சிங்க. அப்போ அதுக்கு தான் இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணி நாங்கள் உருவாக்கி அந்த அடிப்படையில் எல்லா மாநில கட்சிகள், சமூக நீதி பேசிய கட்சிகள், மாநில சுயாட்சி என்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி அமைச்சிருக்கோம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது. 2024 ஜூன் 4ஆம் தேதி இந்த மோடி வீட்டுக்கு போக போகிறாரு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சந்தேகமே இல்லை நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோடி ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறாரு? தோல்வி பயம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு தமிழ்நாட்டில், மற்ற மாநிலங்களில் சில பார்ட்ஸில் முடிஞ்சுது. அதுலேயே அவங்களுக்கு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கும், கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருப்பாங்க, கிரவுண்டில் நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படையில் அவங்க உஷாராயிட்டாங்க. ஆஹா, இப்போ இது விட்டோம் அப்படின்னா நம்ம காலியாயிருவோம், நம்ம வட இந்தியாவுக்கு ட்ரெண்ட் எடுத்துடணும், எடுத்தால் தான் நம்ம வந்து இருக்கிற சீட்டை காப்பாற்ற முடியும்னு எடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பேச்சுக்களை பார்க்கும் போதே தெரியுது எங்களுக்கு, ரைட்டு இந்தியா கூட்டணி வெற்றி முகத்தில் தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி சொல்கிறீங்க. ஓகே, இந்தியாவில் வந்து ஒரு 17 மாநிலங்களில் வந்து பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. அந்த 17 மாநிலங்களிலும் ஆளுகின்ற கட்சிக்கு தான் சார் அந்த மக்கள் வாக்களிப்பாங்க? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் டெல்லின்னு வரும்போது மாற்றி விட்டு போடுவாங்க. ஆமாம், சரிங்க. டெல்லி ஆம் ஆத்மி இல்லை டெல்லினா டெல்லி சொல்ல, நான் மத்திய தேர்தலுக்கு சொல்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலுக்கு சொல்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது அங்கே யார் டெல்லியில் ஆளணுன்றத உங்களுக்கு வந்து மக்கள் மாற்றி தான் முடிவு பண்ணுவாங்க. அதான் நாடாளுமன்ற தேர்தல் மனநிலை வேற, ஆமாம், சட்டமன்றத்தில் மனநிலை வேற. மக்களுக்கு நிச்சயமா அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பல மாநிலங்கள் அப்படி தான் மாற்றி ஓட்டு போட்டுருக்காங்க. மாநில கட்சி ஒன்று ஆட்சியில் இருக்கும், டெல்லியில் வேறு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அதான் மத்திய தேர்தலில் மாற்றி ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி அது டிபெண்ட்ஸ். அதனால் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறதுனால மட்டுமே பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஓட்டு போடுவாங்கன்னு எந்த கேரண்டி கிடையாது. அந்த அப்ரோச் முதல்ல தவறான அப்ரோச்சாக நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அது இந்தியா கூட்டணி வந்து நம்ம வலிமையாக இருக்குது. 40 இடங்களில் வந்து நீங்கள் வெற்றி பெறுவதாக வைத்து கொண்டாலும் வந்து மற்ற மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி பலமாக இருக்கின்றது சார்? தமிழ்நாட்டை தாண்டி இல்லை, காங்கிரஸ் கட்சி தனியாக பலமாக இருக்கின்ற மாநிலம் கர்நாடகா, கேரளா. கர்நாடகா வந்து ரூலிங் பார்ட்டி தாண்டி கர்நாடகாவில் காங்கிரஸ்க்கு பெரிய அடித்தளம் இருக்குது, பேஸ் இருக்குது. கேரளாவில் கர்நாடகா, கேரளாவில் காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது. மத்திய பிரதேசில் காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது. குஜராத்தில் காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது. சத்தீஸ்கரில் காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது. தெலுங்கானாவில் காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது. பஞ்சாபில் வலுவாக இருக்கிறது. ராஜஸ்தானில் காங்கிரஸ் எதிர்கட்சி. இது உங்களுக்கு இதில் உத்தரகாண்டில் காங்கிரஸ் எதிர்கட்சி. ஹிமாச்சலில் காங்கிரஸ் ஆளுங்கட்சி. அப்போ ஹரியானால உங்களுக்கு எதிர்கட்சி. அப்போ எதிர்கட்சி அல்லது ஆளுங்கட்சியில் மட்டுமே கிட்டத்தட்ட 13-14 மாநிலம் காங்கிரஸ் இருக்கு, எதிர்கட்சியாக இருக்குது. அப்போ சரிபாதி இருக்குது. 45 விழுக்காடு 50 விழுக்காடு வாக்குகளை வச்சிருக்கோம் நம்ம அந்த மாநிலத்தில். அப்போ கூட்டணி கட்சிக்கு ஒரு மாநில கட்சி வரும்பொழுது, கூட்டணிக்கு ஒரு மாநில கட்சி வரும்போது, ஆம் ஆத்மி சேரும்போது, இல்லைனா சமாஜ்வாதி வரும்பொழுது, அதில் ஆர்ஜேடி வரும்பொழுது அது எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அதுதான் எங்களுடைய ட்ரெண்ட், அதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி, வியூகம் இந்த முறை. அந்த அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் எடுத்துப்போமே, உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி 80 தொகுதிகளில் 63 தொகுதிகள் பிடிச்சிருக்காங்க இந்த முறை. இப்போ அப்போ இருக்காங்க எம்பிஸ். அடுத்த முறை 63 சான்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர். அது அங்கே வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். என்ன நம்பிக்கை ஏற்படும்னா, ஆஹா இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா போன முறை என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் அங்கே ஜெயிப்பாங்கன்னு சந்தேகம் வந்துச்சு. இவங்களாம் பிரிஞ்சு நிற்கிறாங்களே, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவாங்க சந்தேகம் இருந்தது. அப்போ இந்த முறை இவங்களுக்கு ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை ஏற்படுத்திருக்கோம்ல. இப்போ ஆம் ஆத்மி என்ன நினச்சாங்க, மோடிலாம் வீழ்த்த முடியாதுங்க, அவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் இப்போ அப்படி இல்லை, வீழ்த்த முடியுங்க. அதுக்கு உதாரணம் தமிழ்நாடு பாருங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பிஜேபி தமிழ்நாட்டில். அந்த மாதிரி அங்கேயும் க்ளோஸ் பண்ண முடியுங்க, அவங்கள வெளியே நிற்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு புரிதல், ஒரு முதிர்ச்சி வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து இந்த கூட்டணி மிக தெளிவாக இருக்கிறது. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை தொகுதியில் ஜெயிக்க போகிறோம். நாங்கள் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற போகிறது. பெரும்பான்மை தொகுதி வெற்றி பெற போகிறோம். 48 தொகுதி இருக்குது மகாராஷ்டிராவில். உத்தரப்பிரதேசம் 80 தொகுதி இருக்குது. முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம், 2ஆம் இடத்துல மகாராஷ்டிரம். அதிக தொகுதிகள் உள்ள மாநிலம். ஸோ உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெற்றி பெறுவதற்கு. ஆமாம், 80 தொகுதிகளில் 40 வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுவது, 40 வரைக்கும் வெற்றி பெறும், சரிபாதி வெற்றி பெற போகிறது யூபியில். மகாராஷ்டிரா 48 சீட்டில் 48ல் 30 வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அங்கே சிவசேனா வந்து உத்தவ் தாக்கரே தலைமையில் சிவசேனா முழுக்க இந்த மராட்டாவுடைய அந்த மராத்தி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்களே, அந்த மக்களை வந்து பிஜேபிக்கு எதிராக திருப்பியிருக்காங்க. அப்போது அவங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. குஜராத்லேயும் அதான் பிரச்சனை, உங்களுக்கு யூபியில் தான் பிரச்சனை. என்னென்னா மோடி தன்னை ஒரு ஓபிசி பிரதிநிதியாக சொல்லிக்கொண்டு
ரைட்டுங்களா? இங்கே உள்ள ஓபிசி மக்களை சாதி வெறியர்களாகவும் மத வெறியர்களாக மாற்றுறது தவிர ஓபிசி மக்களுக்கு எந்த விதமான நல்வாழ்வு திட்டங்களையும் ஏற்படுத்தவில்லை கடந்த 10 ஆண்டுகளில். அவர் 2014 என்ன சொன்னார் தெரியுமா? ஆட்சிக்கு வரும்போது, நான் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேன்னு சொன்னார். ரொம்ப அவசியமான ஒன்று. இன்னைக்கு இடஒதுக்கீடு வந்து 92 கொடுத்துட்டாங்க ஓபிசிக்கு. ஆனால் அந்த இடஒதுக்கீடுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது, அதனால என்ன பலனடைஞ்சிருக்காங்க, மக்கள் முன்னேறி இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ப்ரூஃப் வேணும், ஒரு டேட்டா வேணும், தகவல் வேணும். அதுக்கு சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் எடுக்கவே இல்லை 10 வருஷமா. நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து இது சாதிவாரி கணக்கெடுப்பு. முதல் கையெழுத்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்ட்டோம் நாங்கள். இப்போ சாதிவாரி கணக்கெடுத்தோம்னா நமக்கு எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசிக்கு என்ன நிலைமையில் இருக்காங்க, அவங்க கல்வி வேலைவாய்ப்பு சமூக முன்னேற்றம் எந்த அளவுக்கு வந்திருக்கு, அடுத்து இடஒதுக்கீடு நீட்டிக்கணுமா வேணாமா, அப்படி நீட்டிக்கணும் அரசு துறை நீட்டிக்கணுமா இல்லை ப்ரைவேட் செக்டரில் கொண்டு வரணுமா ரிசர்வேஷன் அப்படின்றத பற்றி ஆராய்ந்து முடிவு பண்ணணும். டேட்டாவே எல்லாம் அடுத்த போக முடியும். அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இது பிஜேபிக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த உயர் சாதின்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இது. ஏன்னா எல்லா விதமான சுகபோகங்களும் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா 98 விழுக்காடு நீதிபதிகள் அந்த சாதியை சார்ந்தவங்களா இருக்காங்க, உயர் சாதியை சார்ந்தவங்களா இருக்காங்க. ஒன்றிய அரசுடைய எந்த அலுவலர்களுக்கு போனாலுமே அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி என்னைக்கு அந்த இடத்துக்கு போதா 70 வருஷம் சுதந்திரம் வாங்கி 70 வருஷம் ஆகியும் கூட அதிகாரத்துக்கு போக முடியல, அதிகாரத்துக்கு போகவே முடியல. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இங்கே ஓபிசி எஸ்சி எஸ்டி ஓரளவுக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கோம் நாம, ஏன்னா தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு கொள்கை அந்த மாதிரி. ஆனால் வட இந்தியாவில் இன்னும் நம்ம பின்தங்கி தான் இருக்கிறாங்க. அப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நாங்கள் அறிக்கையில் நாங்கள் பேசியிருக்கிறோம். நிச்சயமாக எதிர்காலத்தில் அது மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கும். அப்போ யூபியில் எங்களுடைய வியூகம் என்னென்னா சாதிவாரி கணக்கெடுப்பு, மகாராஷ்டிராவில் கேஸ்ட் சென்சஸ், அதே மாதிரி குஜராத்தில் கேஸ்ட் சென்சஸ், ராஜஸ்தான் கேஸ்ட் சென்சஸ், இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே எடுத்து நாங்கள் நிச்சயமாக மக்களை நாங்கள் வென்றெடுப்போம். இப்போ வந்து சவுத் இந்தியான்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஒரு 130 இடங்கள் இருக்குது. இந்த 130 இடங்களில் நீங்கள் எத்தனை இடத்துல ஜெயிப்பீங்க சார்? 130 இடங்களில் ஆவரேஜாக 100 தொகுதியில் ஜெயிக்கும் காங்கிரஸ் கட்சி. 100 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கும். 100 ரிசர்வ்டு ஆல்ரெடி 100லேருந்து என்ன ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ வட இந்தியாவில் நம்ம வாங்க வேண்டிய ஓட்டு சீட்ஸ் 172 சீட்டு. ஆமாம், அது வட இந்தியாவில் வாங்கிட்டோம்னா பிஜேபி விரட்டிடலாம். இதுதான் என்னுடைய வியூகமாக இருக்குது. அதெல்லாம் பதறி போய் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த மாதிரி மத சார்ந்த துவேஷங்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் களத்தில் போய் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் வந்து நம்பாதீங்க மக்களே, 10 வருஷம் ஒன்றும் பண்ணலாங்க, வேலைவாய்ப்பு உருவாக்கலை, கல்வி ஒன்றும் பெருசாக முன்னேறலை, ரைட். நீங்கள் வேலை குறிப்பாக சொல்லணும்னா பஞ்சாபில் ஹரியானாவில் இருக்க இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இஸ்ரேல் வேலைக்கு போகிறாங்க. இஸ்ரேல் நாட்டுக்கு அங்கே போர் நடந்துட்டுருக்கு. இஸ்ரேலில் செத்தாலும் பரவாயில்ல நான் பிழைக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்ய ராணுவத்தில் போய் சேரன்னு போகிறான். இஸ்ரேலில் போய் அங்கே போய் வீடு கட்டட வேலைக்கு போகிறேன்னு போகிறான். திருப்பி பணம் வருமா தெரியும், உயிர் வருமா தெரியாது. திருப்பி அக்னிபா திட்டத்தில் போகிற இளைஞர்களுக்கு வேலை உத்தரவாதமா என்பதை தாண்டி உயிர் உத்தரவாதமானே தெரியாது. அதுக்கு 4 லட்சம் அப்ளை பண்ணியிருக்கான். அப்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலை இனிமேல் நிலவுது வட இந்தியாவில். இதை குறித்து இவங்க ஏதாவது வாய் தந்துருக்காங்க? ஒன்றும் கிடையாது. நாங்கள் அதை பேசிக்கிட்டே இருக்கோம் களத்தில். அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வேலை வாய்ப்புக்கும் சேர்த்து தான் நாங்கள் பேசுகிறோம். அது மூலமாக அரசு வேலையை நாங்கள் நிரப்போம்னு சொல்லியிருக்கோம். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 30 லட்சம் அரசு வேகன்சிஸ், கவர்மெண்ட் வேகன்சிஸை நிரப்போம்னு சொல்லியிருக்கோம். இது பாசிபிள். நீங்கள் இல்லாத வேலையை உருவாக்குறதுக்கு முன்னாடி இருக்கிற வேலையை முதல்ல ஃபில் பண்ணலாமே. ஒன்றிய அரசு கிட்ட 30 லட்சம் வேகன்சி இப்போ இருக்குது, இன்றைக்கி இருக்குது ஒன்றிய அரசு அலுவலகங்களில். அது நிரப்பதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ நிரப்பினா என்ன, எதுக்கு அவங்க பயப்படுறாங்கன்னா, இந்த பிஜேபி சார்ந்தவங்க நிரப்பினா ஓபிசி எஸ்டினா உள்ளே வந்துடுவான், இவன் ஏன் உள்ளே வரான் அப்படின்ற அந்த உயர் சாதி மனநிலை ஆட்சி நடத்துகிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், காங்கிரஸ் கட்சி சமூக நீதி அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் கொண்டு வரணும்னு சொல்கிறோம். காங்கிரஸ் கட்சி என்பது எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய கட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. பாஜக வந்து ஒரு இந்துக்களை வந்து அரவணைத்து செல்லக்கூடிய கட்சியாக பார்க்கப்படுகிறது. இந்துக்கள்னு சொல்றாங்க, ஆனால் அது இந்துக்களுக்கான கட்சி கிடையாது, கார்பரேட்டுக்கான கட்சி, கார்பரேட்டுகளுக்கான கட்சி. அது சும்மா வெளியில சொல்லும்போது இந்துக்களை சொல்லிப்பாங்க. அதான் நான் கேட்டேன், பெட்ரோல் விலை ஏற்றதுனால இந்துக்கள் பாதிக்கப்படலையா, கேஸ் விலை உயர்னால இந்துக்கள் பாதிக்கப்படலையா? ரைட்டா, உங்களுக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அப்போ என்ன இந்துக்கள் ஆட்சி நடத்துறீங்க இப்படி கேட்க தோணுது நமக்கு. அதான் பாயிண்ட். இப்போ 2014 வந்து பாஜக வந்து 282 இடத்துல ஜெயிச்சாங்க, காங்கிரஸ் 44 இடத்துல ஜெயிச்சுது. 2019 காங்கிரஸ் 52 இடத்துல ஜெயிச்சிங்க, பாஜக வந்து 303 இடத்துல ஜெயிச்சாங்க. இப்போ 2024 காங்கிரஸ் கட்சி எத்தனை இடங்களில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? நாங்கள் பிளான் பண்ணுறது 300 தொகுதிகள். ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு 272 இருந்தாலே போதும். ஆமாம், 300 தொகுதியில் காங்கிரஸ் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற நினைக்கிறோம். காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற நினைக்கிறோம். அது இந்தியா வெற்றி பெற நினைக்கிறோம். இருக்கிறீங்க. 1984 மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் வந்து 414 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அந்த ரெக்கார்டை வந்து
பாஜக முறியடிக்க வாய்ப்பு வேண்டும் என்ற ஒரு முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த முயற்சியே இல்லாம போனது இல்ல. உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நீங்க அன்றைக்கு இருந்த காங்கிரஸை கம்பேர் பண்ண முடியாது. அன்றைக்கு வந்து ஒரு தீவிர தேசியவாதம் பேசிய காங்கிரஸ் இன்னைக்கு மாநில சுயாட்சி கொடுத்து பேசுகிறது. இப்போ அந்த காங்கிரஸ் அன்னைக்கு அப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது முதல்ல ஒரு சரியான கேள்வி கிடையாது. கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்ல இருக்கு. நீங்க இன்றைக்கு வந்து சமூக நீதி குறித்து தீவிரமா பேசுறோம், மாநில சுயாட்சி குறித்து தீவிரமா பேசுறோம், இந்த மாதிரி அன்னைக்கு பேசணும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்போ அன்னைக்கு வலதுசாரிகள் நிறைந்த கட்சியாக இருந்தது. காங்கிரஸ் கட்சியில் ஆளுமை செலுத்துறது முழுக்க வலதுசாரிகள் தான். இன்னைக்கு வெளியில் போயிட்டாங்க. அதாவது வாடகை வீட்டில் இருந்தாங்க, சொந்த வீடுன்னு பிஜேபி கட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து நடுத்தர விட்டு போயிட்டாங்க அப்படியே. அப்போ இங்கே இந்த காங்கிரஸ் கட்சியை மீட்டெழுத்து மாநில சுயாட்சி சமூக நீதி பேசக்கூடிய இடதுசாரிகளை உள்ள சேர்த்து திருப்பி ஆட்சி கட்டில் ஏற்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது டைம் ஆகும். இப்போ தான் சரியான பாதையில் போக ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? நிறைய தவறுகள் காங்கிரஸ் கட்சி பண்ணிட்டு வரலாற்றில் நான் மறுக்க மாட்டேன். நான் நிறைய தவறு நடந்திருக்கு. அதை செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி மீண்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கல்வியை மாநில பட்டியலிருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும்போது காங்கிரஸ் கட்சி தானே. நீங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் அறிக்கையில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வியை மீண்டும் மாநில பட்டியல் கொண்டு வர சொல்கிறோம். அப்போ இது திருப்பம் தானே, இது நல்ல திருப்பம், இது ஒரு பரிணாம வளர்ச்சி, இது எவல்யூஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த எவல்யூஷன் நோக்கி காங்கிரஸ் நகர்ந்து நான் பார்க்குறேன். அது காங்கிரஸ் செய்த தவறை வந்து படிப்படியாக இனிவரும் காலங்களில் மாற்றிக்கொள்வோம், திருத்திக் கொள்வோம் என்று சொல்ல வரீங்க. ஆமாம், அப்படி தானே. அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து 1967 ஆட்சி இழந்தீங்க. அதிலிருந்து இன்று வரையில் ஒரு 54 வருஷமா உங்களால் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி கைப்பற்ற முடியல. அதுக்கான காரணம் என்ன சார்? தமிழ்நாட்டுக்கு தேவையான கொள்கைகளை நாங்கள் முன்வகிக்கலான்னு புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு உகந்த, தமிழ்நாட்டுக்கு தேவையான கொள்கைகளை நீங்கள் பேசாமல் இருந்தீங்க. இன்றைக்கி தான் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ராகுல் காந்தியை நேசிக்கிறாங்க, முழுக்க நேசிக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு சுணக்கம் இருந்தது. அன்றைக்கு திமுக அதிமுக தான் மாற்றி போட்டு போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு மக்களுடைய மொழியில் இன்றைக்கி ராகுல் காந்தி பேசுகிறார். இந்த தமிழ்நாடு மக்களுடைய மொழியில் அன்றைக்கி காங்கிரஸ் பேசுச்சானா? இல்லை. அப்போது 67 காங்கிரஸ் ஆட்சிகளுக்கு வராமல் இருந்தது காரணம் தமிழ்நாடு மக்களுடைய மொழி, தமிழ்நாடு மக்களுடைய கலாச்சாரத்தை ஒத்து வச்சு பேசலை நாங்கள். இப்போ இன்றைக்கி நான் அதை புரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நாங்கள் பேசுகிறோம். பொறுத்து வந்து பாருங்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.